இந்த பாவி நான் இறந்து விடுகிறேன் அம்மா. வேண்டாம் எல்லாரையும் கண்ண கண்டிதான் கெட்டு வந்துருவாங்க. உங்க அம்மா இந்த சொல்லிட்டாரு. நீ அசையந்தி தேவர்கள் குறி தீர வேண்டும் என்றால் நீ இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என் தலையெழுத்து இப்படிதான் என்றால் அதற்கு யார்தான் என்ன செய்ய முடியும்? என் தலையெழுத்து எப்படி நடக்கிறதோ அப்படி நடக்கட்டுமா? இந்த கிழவனை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். பொண்ணு கொடுக்க பெரிய விஷயம். நீ தலாம கேளு உனக்கோ காடு வாவானது வீடு போனது கேளியா இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உனக்கு கல்யாணமே நடக்காது. கம்பெனியா நாங்க பண்ணிக்கிறேன் கம்பெனியா நீ தாலி மட்டும் கட்டு தாலி மட்டும் கட்டு வா அம்மா சம்மதம் வாங்க. இப்படி அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று தேவர்கள் துணை தீர்க்க வேண்டும் என்று இந்த யாகத்தை நடத்துவதற்கு முன்பதாக இதோ இந்த ஜம்புகாரிக்கும் நான் பொண்ணு வந்தாலும் பார்த்து பேசுவோம். நவீன எது பேசினாலும் எட்டு பேசு எளிமையா நாட்டு பொலம் மட்டும் இல்ல எங்கன்னா வீதி சாமி புத்தி ஏறி போயிடுச்சு. சரி சரி அம்மா சாமி விட்டா அந்த அம்மா வாடு வாயில போட்டு வரப்படுதாடா. பௌர்ணமி வெளிச்சம் எப்படி கண்டிப்பா வரலாம். என்னவோ ஆண்டாங்க அம்மா அதான் கேட்டுச்சு எனக்கு. வயசாயிடுச்சுல்ல மகளே, இப்போது முன்னிலேயே உனக்கு திருமணம் இந்த காமாட்சி அம்மன் ஆசையோடு என்னுடைய முழு மனதோடு இதோ இருக்கின்றாரே இந்த ஜம்புகாரி சிக்கும் என்னுடைய மகள் அசேதிக்கும்
யாகத்திற்கான நாளிகை ஆகிவிட்டது. வாருமையா. அவனுக்கு அந்த உண்மையான தூக்கம் வருது அவனுக்கு.